அல்லேலூயா. இயேசு சொன்னார், எவிரிவின் மகளை பார்த்து தலித்தாகுமி, சிறுபெண்ணே எழுந்திரு, சபையே எழுந்திரு, குடும்பமே எழுந்திரு, ஐஸ்வர்யமே எழுந்திரு, தேவன் கொடுக்கிற நல்ல பலனே எழுந்திரு என்று உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். கையை தட்டி ஆமென் சொல்லி. நான் ப்ராபர்ட்டிகளா சொல்றேன், எழும்ப வேண்டியதுதான் தேவனுடைய விருப்பம், தேவனுடைய திட்டம். நீ எழும்பணும். பக்கத்துல கைப்பிடிங்க. நான் எழும்பணும், நான் எழும்பணும். மரித்திருப்பது, நித்திரையாயிருப்பது, படுத்து கிடப்பது தேவனுடைய சித்தம் அல்ல. வியாதியா இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. பலவீனப்பட்டு இருப்பது தேவனுடைய விருப்பம் அல்ல. கடன் பிரச்சனையோடு வாழ்வது தேவனுடைய விருப்பம் அல்ல. தேவனுடைய திட்டம் அதுவல்ல. கையை பிடிச்சாரு, மரித்து கிடக்கிற அந்த சிறுபெண்ணை பார்த்தாரு. இயேசு அந்த பிரேதத்தோடு பேசினார். தலித்தா கூமி, எழுந்திரு, சிறுபெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தம். ஆண்டவர் இந்த வார்த்தை என்னுடைய இருதயத்தில் போட்டார். நீ எழும்ப வேண்டியது தாண்டா என்னுடைய திட்டம். ஆமென் சொல்லுங்களேன். 5:42 படிச்சீங்கன்னா, சிறுபெண் எழுந்து நடந்தால், அவள் 12 வயதுடையவராய் இருந்தால், அவர்கள் மிகவும் ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அவளுக்கு ஆகாரத்தை கொடுத்தார்கள். ஆமென் அல்லேலூயா. எழுந்தால், நடந்தால், நல்லா சாப்பிட்டா. நீங்க நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க எழும்ப போறீங்க, நடக்க போறீங்க, நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா வாழ போறீங்க. கையை தட்டி ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீ எழும்ப வேண்டியது தேவனுடைய திட்டம். மரணத்தை உதறிவிட்டு, தூசுவை உதறிவிட்டு, அழுக்கை உதறிவிட்டு, சாபத்தை உதறிவிட்டு, பலவீனத்தை உதறிவிட்டு, அவமானத்தை உதறிவிட்டு, நிந்தையை உதறிவிட்டு, வேதனையை உதறிவிட்டு, அழுக்கை நீக்கிவிட்டு, படுக்கையை மாற்றிவிட்டு நீ எழும்பி நிற்க வேண்டியது, ஓட வேண்டியது, நடக்க வேண்டியது, சுகமாய் வாழ வேண்டியது, உன்னை பார்த்து அநேகர் ஆச்சரியப்பட வேண்டியதுதான் நான் பிரசங்கிக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய திட்டம். கையை தட்டணுமே. ஆமென் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க. உலகம் உன்னை படுக்க வைக்கும், உலகம் உன்னை சாய்த்து விட நினைக்கும், உலகம் உன்னை மண்ணுக்குள் புதைக்க நினைக்கும், உலகம் உன்னை அவமானத்தோடு, நிந்தையோடு, வேதனையோடு, பயம் நிறைந்த சூழலில், இருளின் சூழ்நிலையில் உன்னை வாழ வைக்க நினைக்கும். ஆனால் நான் பிரசங்கிக்கிற என் குலதெய்வம் உன்னை எழுப்ப, உன்னை நடக்க வைக்க, உன்னை மேன்மையாய் வைக்க, உன்னை ஆசீர்வாதமாய் வைக்க, அநேகருக்கு ஆச்சரியப்படுத்தும்படி ஒரு வல்லமையான பாத்திரமாய் உன்னை நிற்க வைப்பதுதான் தேவனின் திட்டம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க.